வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாத் வட்டிக்குலூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது நடந்து முடிந்த ஒரு சம்பவம் தான். கிண்டியில் டாக்டர் புற்றுநோய் பிரிவில் சேர்ந்த பாலாஜியை விக்னேஷ் என்ற ஒரு நோயாளியினுடைய பையன் கத்தியால் குத்தினார். ஆமாம், ஒரு 4-5 வாரங்களுக்கு முன்னால். இது யாருக்குமே தெரியல. அப்புறம் அது பாட்டு அசால்ட்டாக போனார். மக்கள் எல்லாம் விரட்டி பிடித்து போலீஸில் ஒப்படைத்தார்கள். தர்ம அடி போட்டாங்க. கேட்டதுக்கு எங்கள் அம்மாவுக்கு அவர் சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை. ஆமாம், இப்போ நான் பூந்தமல்லியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். அப்புறம் திரும்பவும் சேர்த்தக்கூடிய சமயத்தில் சரியான சிகிச்சை இல்லை. அதனால் அதன் தாக்கத்தின் வெளிப்பாடு நான் அவர் கத்தியால் குத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்புறம் இன்னைக்கு ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்கிறார். பண்ண வகையில் முதன்மை அந்த நீதிமன்றம் அவங்க அமர்வு நீதிமன்றம் வழக்கை அந்த இதை ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த இதை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. உடனே அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறார் விக்னேஷ், எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு. உடனே பலவிதமான வாதங்களுக்கு பின்னாடி ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாதங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு வாதம் என்ன அப்படின்னா, காவல்துறை சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் வாதம் பண்ணியிருக்கார். இவர் அரசு ஊழியரான அந்த டாக்டரை பணியில் இருந்தபோது குத்தினார், அதனால இவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பண்றார். அப்போ நீதிபதி ஒரு கிராஸ் டெக் கேட்கிறார். ரைட்டு, ஓகே, பணியில் இருந்த ஒரு அரசு ஊழியரை இவர் விக்னேஷ் ஒரு டாக்டரை கத்தியால் குத்தினார். ரைட்டு, ஓகே. அவர் என்ன சொல்றாரு, அந்த விக்னேஷ், எங்க அம்மாவுக்கு இந்த டாக்டர் சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை. ரைட்டு, ஓகே. அப்ப டாக்டர் மேலே நீங்க வழக்கு பதிவு செய்யவில்லை, ஏன் பதிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஒரு வழக்கறிஞரை நோக்கி இன்னைக்கு கேட்டிருக்கிறார். அந்த கேள்வி சமுதாயத்தை நோக்கி கேட்ட ஒரு கேள்வியாகத்தான் நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இல்லை, இது மாதிரி நிறைய விஷயம் சம்பவம் நடந்திருக்கு. டாக்டர்களுடைய அசால்ட்டின் வெளிப்பாடு, மருத்துவர்களுடைய ஒரு அலட்சிய போக்கு, இதெல்லாம் ஏகப்பட்ட வகையில் எதிரொலிச்சிருக்கு. வியாசர்பாடியில் கூட ஒரு வீராங்கனை காலை எடுத்துட்டாங்க. ஆமாம், அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒரு வச்சிருக்கிறாங்க, மாவுக்கட்டு மாதிரி போட்டுக்கிறாங்க. போட்ட வகையில் அது சரியாக எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி கரெக்டாக கட்டணுமோ அந்த இடத்துல கட்டாமல் அப்படியே சீல் பிடித்து காலவே எடுத்து அந்த பொண்ணு இறந்துருச்சு. அந்த மாதிரி அது அலட்சியம், டாக்டர் மருத்துவருடைய அலட்சியம் சொல்லி போட்டு அந்த நேரத்தில் போராட்டங்கள்லாம் வெடிச்சுது. அப்புறம் அந்த டாக்டரை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் நிறைய விஷயங்களை பார்க்குற மாதிரியா, டாக்டருடைய அலட்சியத்தின் சம்பந்தமாக சொந்தக்காரர்கள்லாம் பாடியை வாங்க மாட்டாங்க. ஒருத்தர் இறந்துட்டாரு, இறந்த உடனே இதற்கு காரணம் நோய் இல்லை, டாக்டருடைய அலட்சிய போக்கு தான் அப்படின்னு இப்படி என்ன பண்ணுவாங்க, நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அந்த இடத்துலயே தர்ணா போராட்டம் பண்ணுவாங்க. உடனே போலீஸ் வரும். போலீஸ் வந்தோடனே இல்லைங்க, டாக்டர்கிட்ட விசாரிச்சு நாங்கள் முடிவு பண்ணி முதல்ல பாடியை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொடுப்பாங்க. கொடுத்து அப்படின்னா அவங்க அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதோட சரி, முடிஞ்சு போச்சு. டாக்டர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்டுட்டு தான் இருக்கப்படுது. அதுக்கு எந்த ஒரு சரியான பதிலும் இல்லை என்பதுதான் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தின் மூலமாக நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பொதுவா இது சரியான ஒரு கேள்விதான். விக்னேஷ் மேல டாக்டர் பாலாஜியை கத்தியால் குத்தினான் என்பதற்காக விக்னேஷ் மேல வழக்கு பதிவு செய்து அவனை இன்னைக்கு ஜாமீன்ல விட்டுருக்காங்க. சத்துவாச்சாரிய போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட கூட நீதிபதியாக சொல்லியிருக்கிறாங்க. அதே நீதிபதியாக தான் திருப்பி கேட்டிருக்கிறாங்க. அதாவது டாக்டர் மேல அவர் கத்தியால் குத்தினார் சொல்லி ஜாமீன் கொடுக்க கூடாது, ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கேன், ஜாமீன் கொடுக்க கூடாது சொல்றீங்க. அதே நோயாளியை ஒழுங்காக கவனிக்கவில்லை என்பதற்காக டாக்டர் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்தீர்களா அப்படிங்கிறப்ப காவல்துறையிடம் எந்த விதமான ஒரு புகார் பதிலுமே கிடையாது. உண்மையிலே இது டாலர் மில்லியன் கேள்வியாகத்தான் நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆமா, அதனால இதன் அடிப்படையில இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு டாக்டர்ஸும் எந்த அளவுக்கு சிகிச்சை செய்யறாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் மீது
கோர்ட்ல கேஸ் போடக்கூடிய அளவுக்கு ஒரு பல வழிமுறைகள் கொண்டு வரும் வேண்டும் என்பதை எல்லாம் விட மக்கள் அதை செயல்படுத்தணும். அப்பதான் மருத்துவத்துறை ஒழுங்கா இருக்கும். இப்போ டாக்டர்ஸே சும்மா சொல்லிடக்கூடாது. சும்மா அவங்க எம்பிபிஎஸ் படிச்சோன்னு எம்டிஏ படிச்சோம் எல்லாம் தெரிந்தவர்கள் மாதிரி நடந்து கொண்டாலுமே கூட அவர்களுடைய ஒரு அந்த செயல்பாடு அப்படிங்கிறப்ப ஏகப்பட்ட குறைகள் வருதா இல்லையா? எத்தனை மரணங்கள் நிகழ்வுது. உடனே என்ன பண்றாங்க, அது அங்கே இல்லை இங்கே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இதற்கு நாங்கள் உடந்தை அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அது மருத்துவ அவங்க ஆரோக்கிய குறைபாடு தான் காரணம் சொல்லிவிட்டு எத்தனையோ விஷயம் பார்த்துருக்கோம். சமீபத்தில் கூட ஒரு விஷயம் நடந்தது. ஆமா, ஒருத்தர் இறந்துடுறாரு. இறந்த உடனே தர்ணா போராட்டம் பண்ணி இன்னும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மீண்டும் மீண்டும் அதே மாதிரி சம்பவம் பலவிதம் நடந்துட்டு தான் இருக்குது. தமிழகாலும் நடந்துட்டு இருக்கு, இந்தியாவும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் யாராவது ஒருவர் டாக்டர் மீது கோர்ட்ல கேஸ் போட்டு அவரை கூண்டில் நிறுத்தி இருக்கிறாரா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதற்கு தகுந்த மாதிரி யாருமே ஸ்டெப் எடுக்கிறது இல்லை. இன்னமும் டாக்டர் சொல்லிடுறாங்க, முடிஞ்சு போச்சு, சரிப்பா அவங்கள எதுக்கு நம்ம பண்ணிடலாம், அவங்க சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும் அப்படின்னு நிலைப்பாட்டில் என்ன பண்ணிடுறோம், நம்மள பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறோம். ஆனால் இனி வரும் காலங்களில் அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் நீதிபதி சுட்டி காட்டியிருக்காரு. இது நல்ல அற்புதமான ஒரு பாயிண்ட், மக்களுக்கு தூக்கி கொடுக்கப்பட்ட ஒரு பாயிண்ட். இதன் அடிப்படையில் மக்கள் செயல்பட்டாங்க அப்படின்னா ஏகப்பட்ட டாக்டர்ஸ் நீதிமன்ற கூண்டில், அதுவும் குற்றவாளி கூண்டில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆமா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. இது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான் நீதிபதி கேட்டது. ஆமா, விக்னேஷ் மேல பண்றீங்க வழக்கு பதிவு செஞ்சீங்க, டாக்டர் பாலாஜி மேல நீங்க வழக்கு பதிவு செஞ்சீங்களா? அப்ப அரசு மருத்துவமனையினுடைய நிலைப்பாடு என்ன? அதே நேரத்துல அரசு மருத்துவர் எந்த அளவுக்கு அலட்சியமாக நடந்து கொள்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய ஒழுங்கா நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டான வழிகாட்டு முறையை தான் நீதிபதி சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில வரும் காலங்களில மக்கள் இன்னும் உஷாரா இருக்கணும். ஆமா, அது யார் அட்மிட் ஆயிருந்தாலும் சரி, மற்றபடி அங்க பிரச்சனை ஏற்பட்டாலுமே சரி, நம்ம உடனுக்குடனே ஒப்புக்கொள்ளாமல் அதுக்கு உண்டான நிலைப்பாடு, ஒரு சந்தேக உணர்வு வந்தது அப்படின்னா டாக்டர் மேலே கேஸ் போடணும். ஆமா, நீதிபதி ஐயா நல்ல அற்புதமான ஒரு வழியை காட்டியிருக்கிறாங்க. ஆமா, இதன் மூலமாக சென்னை உயர் நீதிமன்ற ஐயா நீதிபதி ஐயா அவர்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு பாராட்டுகளை சொல்லலாம். உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் மக்கள் எதிர்காலத்தில் பின்பற்ற நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. அதன் அடிப்படையில் இனி வரும் காலங்களில் ஆமா, டாக்டர் மேல சந்தேகம் இருந்தால் கட்டாயமா ஒரு வழக்கு தொடுக்கக்கூடிய அளவுக்கு காவல்துறை இருக்கணும். ஆமா, மக்கள் மட்டும் இருந்தா பார்த்தாது. குற்றவாளி மேல காவல்துறை இது பண்றீங்கல்ல, அதே மாதிரி டாக்டர் மேலே வழக்கு பதிவு பண்ணுங்க. ஆமா, இதன் மூலமாக போலீஸார் துறைக்கும் நான் சொல்லிக் கொள்வதுதான். நீங்களும் விடாதீங்க. விட்டாதான் எது உண்மையான மரணம் எதனால் நிகழ்ந்தது, டாக்டருடைய அலட்சியத்தால, ஆரோக்கிய குறைபாடால அப்படிங்கிறது தெரியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.